இன்னைக்கு நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர இருக்கின்றது. 1998க்கு பிறகு 15 ஆண்டுகள் காங்கிரஸ், 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி இங்கே ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். இந்த முறை டெல்லி முழுவதுமே மிகச் சிறப்பான ஒரு சூழ்நிலை. மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள். எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து 3 முறை டெல்லியில 7க்கு 7 பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ, இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம், நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடையின்றி வரும். அதே நேரத்துல ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா, நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்திருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய வாக்குறுதிகள் எல்லா மக்களையுமே கவர்ந்திருக்கிறது. சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு மாதத்திற்கு 2500 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு 21,000 ரூபாய், 6 நியூட்ரிஷன் கிட், அதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு, ஹோலி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு சிலிண்டர் இலவசமாக, அதையெல்லாம் தாண்டி 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 2000 2500 உயர்த்தி இருக்கின்றோம். 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் 2500 3000 உயர்த்தி இருக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி கணவனை இழந்திருக்கக்கூடிய விதவை தாய்மார்களுக்கு 3000 ரூபாய் மாதத்திற்கு பென்ஷன், திவ்யாங்ஸ் மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு 3000 ரூபாய் மாத பென்ஷன். இது எல்லாம் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும். அதே நேரத்துல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் 5% கீழே வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க. இந்த முறையும் அதற்கு கீழே தான் இருக்க போறாங்க. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும், அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும், தற்போதைய முதலமைச்சர் அதிஷி மலினா அவர்களாக இருக்கட்டும், மணீஷ் சிசோடியா அவர்களாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட அவர்களுக்கு மேல மக்களுடைய எதிர்ப்பலை இருக்கு. அதனால் கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த வாக்களித்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மலரச் செய்து, மிக முக்கியமாக ஜுகி ஜோபடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வாழக்கூடிய பகுதி நிறைய இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி 144க்கு மேற்பட்ட ஜுகி ஜோபடி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர போறோம். அதுல குறிப்பாக பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி கான்கிரீட் வீட்டை கொண்டு வர போறோம். அதையெல்லாம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்கும். இந்தியா முழுவதுமே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லியில மட்டும் இல்ல. இந்த முறை டெல்லியில நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 80 லட்சம் பேருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மோடி ஐயாவுடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடோட மாநில அரசு 5 லட்சம் ரூபாய் போட்டு 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லி கொண்டு வர்றோம். அதனால எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சாரத்தை கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. கடைசி நாளில் கடைசி நேர பிரச்சாரத்தில் இருக்கின்றோம். நம்பிக்கை இருக்கிறது. 5ஆம் தேதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மலரும் என்று நம்பிக்கை. அதனால் இந்த கடைசி நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. டெல்லியில மாத்திரம் தமிழ்நாடு மக்கள் பாப்புலேஷன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும் நினைத்திருந்தாக்க ஒரு கேண்டிடேட் டெல்லியில தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்க வேண்டாம். சும்மா பேசுறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மினி பாரத், மினி இந்தியாவாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயம், அரசியலை பொறுத்தவரை நமக்கு ஒரு கேண்டிடேட் வேண்டும் அப்படின்னா களத்துல கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு பிரஸ் முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதே அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் போராடி கொண்டிருக்கின்றேன். கவுன்சிலர் தேர்தலில் இருந்து சட்டப்பேரவை தேர்தலில் இங்க தமிழரை டெல்லியில நிப்பாட்டணும்னு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக களப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த சில தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜக டெல்லி தேர்தலை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கு தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் இந்த தேர்தலில் எப்படி மாற்றம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனா ஒன்று, ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க 10 ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றார்கள். ஏன்னா எப்பவுமே 2014 ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க. நாங்க மாற்றத்தை கொடுக்குறோம், டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம். எனக்கு டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க, 1200 தாண்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் சிட்டியில சுவாசிக்கக்கூடிய காத்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் 1200 பாக்குறீங்களா? இன்னைக்கு 350க்கு மேல இருக்கு, 343 இருக்கு. அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் வேண்டும். இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க. இரண்டாவது, ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எங்களால இதை செய்ய முடியல, ஏன்னா எல்ஜி விடல, எங்களால செய்ய முடியல, மத்திய அரசு விடல.
இன்னைக்கு மக்களும் வெறுத்து போயிட்டாங்க. உனக்கு 10 ஆண்டு காலம் கொடுத்தும் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க, நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே. மூன்றாவது, ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன். முதலமைச்சர்ல இருந்து, இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து, துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் டெல்லியில இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்தில் தெரிகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும், தங்கு தடை இல்லாம வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து கூறியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, இன்னைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அதிஷி மலேன் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதிஷி அவங்க புகைப்படம் எங்கேயுமே இருக்காது. டெல்லி முழுசும் நீங்க பாருங்க. இதுதான் அவர்கள் ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது, தான் ஒருவர் மட்டும்தாங்கிறாரு, தவறு கிடையாது. ஆம் ஆத்மி கட்சியே தாங்கிறாரு. இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும், கடுமையான மும்முனைப்பு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க, காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமா இல்லை. அதனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிக்கல. நான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய நோரம்னு வீரேந்திர சச்தேவா உட்பட எல்லோருமே இன்னைக்கு கடுமையா உழைக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலே நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கோம். நிறைய இலவச அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக இலவச அறிவிப்புகள் நிறைய கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் கொடுத்த லக்டி பேன் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றதுதான் ஆம் ஆத்மி பெரும் குற்றச்சாட்டம். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைங்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம், ஓய்வூதியம், அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நம்ம கொடுக்கக்கூடியது எங்கேயுமே நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்க மூன்றுமே ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அசாம்ல இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, ஹரியானா. பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் இருக்கு. முக்கியமா இந்த 4 அடையாளப்படுத்துறேன்னா, ஒரு மாநிலத்துல முதல்ல ஆரம்பிச்சாங்க, மத்திய பிரதேசம் பெரிய அளவில் கொண்டு போனாங்க, மகாராஷ்டிரால 2100 ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க. இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா. அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை செய்யத்தான் போறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2100 ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 2500. அந்த மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா, வேறு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு SC ST ஒரு மாணவனுக்கு, ஒரு சகோதரனுக்கு மாதம் 1000 ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா, அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் SC சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இலவசமா பார்க்கலீங்கன்னா. அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண் 21,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் இலவசமாக நான் பார்க்கல. இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் பார்க்கிறோம். காரணம், டெல்லியில வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்காங்க. 10 ஆண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இல்லாம செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதுங்கன்னா. இன்னைக்கு எத்தனை ஜுகுஜோபடி இருக்கு? 144 ஜுகுஜோபடி JJ கிளஸ்டரை நாம சொல்றோம் வரைமுறைப்படுத்த போறோம். அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மக்களுக்கு இன்றைக்கு இது தேவை இருக்கு. அது SC சமுதாய சகோதரிகளிலிருந்து பெண் ஆட்டோ டிரைவர் 80% மானியத்தோடு 1000 பிங்க் ஆட்டோ. முழுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது. அதனால் வெற்றி உறுதிகள். சார், கடந்த காலத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வெங்காயம் விலை ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டது. சுஷ்மா ஸ்வராஜ் முதல்வராக இருந்தாங்க. அப்ப அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு. எங்கே பார்த்தாலும் அஃபோர்டபுள்ங்கிறதே இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது டெல்லி மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும்? நல்ல புரிஞ்சுக்கன்னா 93 to 98 நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது 3 முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில. 3வது கடைசி முதலமைச்சராக அந்த ஆட்சியில சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்தாங்க. மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிகை நண்பர் சொல்வது போல வெங்காய விலை அன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, மத்திய அரசு, மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, ஃபுட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் பாருங்க, இந்தியாவில் 10 ஆண்டுகள்ல கட்டுக்குள்ளதான் இருக்கு. எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டுக்கடங்காம வெளியே இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. நான் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. குறிப்பா நம்முடைய இன்ஃபிளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க. 4-6% நிறுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை 10%, 12% போல. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது நான் இஷ்யூங்க.
மத்திய அரசு இதையெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஏற்றுமதி இறக்குமதி எப்ப வெங்காயத்தை அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது, வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்றேங்கன்னா அதே போல எல்லா பொருளுமே. அதனால டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி தொடர்ந்து மூன்று முறை நமக்கு 7 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்கண்ணா. இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு தெரியுதுங்க. ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 25 வருஷமா வச்சிருந்த அந்த இடம் பறிப்பு இருந்தது சார். நம்ம சட்டமன்றத்துல லோக்கல் பாடியில உங்களை புறக்கணிக்கிறாங்கன்றது திரும்ப இந்த தேர்தல் நாங்க எடுத்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. சீசனல் தான். ஏன்னா 98 வரைக்கும் நாம இருந்தோம். 98க்கு பிறகு மாறி இருக்குன்னு நான் சொன்னது உண்மைதான். அதே நேரத்துல லோக்கல் பாடி ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு. ஆம் ஆத்மி பிரச்சாரத்தை என்ன கேட்டாங்க, லோக்கல் பாடி எங்களுக்கு கொடுத்தா தான் மாநில அரசும் லோக்கல் பாடி ஒரே நேரத்துல எம்சிடி வேலை செய்ய முடியும், அப்பதான் உங்களுக்கு திட்டங்கள் மக்கள் பார்த்துட்டாங்க. சரி, எம்சிடி உங்களுக்கு கொடுத்தேன், மாநில அரசும் 10 ஆண்டுகள் கொடுத்து எந்த மாற்றமும் நீங்க பண்ணலையே, அதுக்கு நாங்க மத்திய அரசு கையிலேயே டெல்லியை கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற நெரேட்டிவ் தான் மக்கள் களத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் தேர்வு கடந்த ஜனவரி இறுதியில் நடக்கும் சொன்னாங்க, நடக்கல. ஆனா ஒண்ணு இல்லைங்களா, நம்ம இதே தலைமை தான் தொடருமா? ஏற்கனவே சொன்னது போல நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுன்னா. நம்மளை பொறுத்தவரை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு. இன்னும் வேகமாக வளர வேண்டும். 2026 நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதுக்கு முன்பு செய்திருக்க வேண்டும், செஞ்சிட்டோம். அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம். நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும், எந்த தேதியில் முடிவு செய்யணும், அதன் பிறகு யார் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம். இந்த சென்னையில அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கன்னா. ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், வருமான வரி உச்சவரம் 12 லட்சமா உயர்த்துறது கூட டெல்லி எலெக்ஷன் மனசுல வச்சுதான் பண்ணியிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு, அப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நம்ம பல இடத்துல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே சொன்னாங்க, நடுத்தர மக்களுடைய வலி எனக்கு தெரியுது, நடுத்தர மக்களுடைய வலியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பா இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும். டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். மோடி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது 2,50,000 ரூபாய் வருமான வரி உச்சவரம் இருந்துச்சு. அது 5 லட்சமா மாறிச்சு, 7 லட்சமா மாறிச்சு. இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க, வரி எல்லாரும் செலுத்துறாங்க. டாக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கன்னா நாம 12 லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயித்தன் மூலமாக அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது, கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அது அரசு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேரை நம்ம ரிவார்டு பண்ணணும். அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு. அதனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம். பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸ நம்ம கிரியேட் பண்ணல. அதே நேரத்துல ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது 12 லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம். 7 லட்சத்துல இருந்து 12 லட்சம். எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த பட்ஜெட்ல டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு. அப்படிதான் நீங்க பாக்கணும். பட்ஜெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி 1ஆம் தேதி கட்டாயம், அடுத்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த நேரத்துல டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு. எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்கலாமே. அருண் ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுதும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்த பொழுதும், லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தலையாங்கன்னா நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம். அது மக்கள் அது டெல்லி எலெக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா விருப்பம். போன 25 வருஷமா டெல்லியில பாஜக அரசு இல்லை. எந்த நம்பிக்கையில பாஜகவிற்கு டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்க? 4 விஷயம். ஒன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் நீங்க முன்னிறுத்துறீங்க. மாநில தேர்தலாக இருந்தாலும் தெரியுது. பட்ஜெட்ல வந்து இந்த 12 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது, மாநில பாஜக வந்து அவ்வளவு உறுதியாக இல்லை அப்படின்றதுனாலதான் மோடிஜி வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு தொகுதியிலையும் வந்து 40,000 50,000 பேருடைய வாக்கு அந்த இது வந்து வாக்கு சீட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு மேல பாஜகவிற்கு எந்த நம்பிக்கையில டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவார்கள்னு அண்ணாமலை நம்புறாங்க. எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஓராண்டுகள்ல டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை நான் பாக்குறேன். எப்போதும் இல்லாத சூழ்நிலை. உதாரணத்துக்கு காங்கிரசினுடைய டெல்லி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க. இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இறையினாங்க. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க. தொடர்ந்து அதை பாக்குறீங்க.
ஏன் நேற்று முன்தினம் 8 ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைறாங்க. எப்போதும் இல்லாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கன்னா, எதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வர்றவங்களை நம்பிதான் அப்படி இல்லைங்கன்னா, எதற்கு காங்கிரஸ் கட்சி அவருடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் ஃபியூச்சர் நினைக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்துல செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம். இன்னைக்கு எதுக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா இத்தனை பேர் வர்றாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க, காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, மாநில தலைவர் வந்து சேர்றாங்க. ஒன்று சூழ்நிலை, அண்ணன் கேட்ட மாதிரி சூழ்நிலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி, இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது 10 ஆண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்கின்ற வேதனை. மூன்றாவது போர்டுஜியினுடைய ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி. நான்காவது நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த 4ம் தான் உறுதியாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் டெல்லியை பொறுத்தவரை தமிழ் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதது வந்து அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லையா, அவங்க வந்து நம்ம தமிழக மக்கள் மத்தியில ஒரு பிரசித்தி பெற்றவங்களா இல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமா காரணமா இருக்கும். கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். அதாவது தலைவர்கள் கடுமையா உழைக்கிறாங்க, களத்தில் இருக்கிறாங்கன்னா கட்டமைப்புக்குள்ள. உதாரணத்துக்கு டெல்லி சீனவாதியா தன்னோட வளர்ச்சி தன்னோட இது அதே கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றாங்க. ஆனா ஒரு தலைவர் வந்து பார்ட்டிக்குள்ள உருவாகணுங்கன்னா, இன்னைக்கு தமிழ் செல் இருக்காங்க, சவுத் இந்தியன் செல்ல தமிழ் செல் இருக்காங்க, அவர்களை பேரண்ட் பாடி கொண்டு வரணும். டெல்லி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், செயலாளர், பொதுச்செயலாளர், இதுக்குள்ள கொண்டு வரணும் தமிழர்களை. அதற்கான முயற்சி போயிட்டு இருக்குங்க. இப்பதான் பேஸ் உருவாகுது. எல்லா தலைவர்களும் கடுமையா கீழ் மட்டத்துல பணி செய்யறாங்க. என்னுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்த 5 ஆண்டு வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ள நிறைய தலைவர்கள் அடையாளப்படுத்தி டெல்லியிலே ஒரு தமிழ் வேட்பாளர் எப்படி சியோன் கோலிவாட்ல நம்ம கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ, அது போல தலைநகரத்துல ஒரு தமிழர் ஜெயிக்கணுங்கிற ஆசைனா அதற்கான எல்லா முயற்சியில் இறங்கி இருக்கோம். நிச்சயமா செய்து காட்டுவோம். இதுக்காக தான் நான் கேட்டேன். வெளி கட்சியில இருந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மியில இருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க, எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே பாஜகவில் வந்து சின்னதுல இருந்தே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொகுதியில தேர்தலில் வாக்கு இது போட்டிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஆள் காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்க இல்ல ஆம் ஆத்மியில இருந்து வர்றவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்றாங்க. சோ இது வந்து இவங்க பாஜகவில் இருக்கிறவங்களை பாதிக்குது அப்படின்னு பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வின்னிங் ஹார்ஸ் யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது கேடர் பேஸ்ட் பார்ட்டிங்கன்னா நமக்கு வர்றாங்க, உழைக்கிறவங்க கட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. நான் பாஜக உழைக்கிறவங்க யாருமே ஒரு பதவி எதிர்பார்த்து உழைக்கிறது இல்லைங்கன்னா, ஒரு தேசத்துக்காக வேலை பார்க்கறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே இது பிரச்சனை ஏற்படுத்தாது. நேற்று முன்தினம் ஆம் ஆத்மியில இருந்தாங்க, திடீர்னு வந்தாங்க, சீட்டு கொடுத்தீங்க, அது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள எப்பவுமே பிரச்சனை ஏற்படுத்தாது. காரணம், யாருமே பதவியை நோக்கி இங்க வேலை செய்யல, ஒரு நாட்டுக்காக வேலை பார்க்கறாங்க. சித்தாந்தத்தின் அடிப்படையில் நான் சொல்றேங்கன்னா, எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதும் அந்த பிரச்சனை வராது. ஒரு சீட்டை மாத்தி கொடுக்கிறோம், இன்னொருத்தரை முன்னிலைப்படுத்துறோம், தொண்டர்கள் எப்பொழுதும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்வார். 70 சீட்டு டெல்லிங்கன்னா 35 தாண்டணும். ஆம் ஆத்மி கட்சி எப்பொழுதுமே கடத்தி 2 எலெக்ஷன்ல பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறார், பெரிய ஒரு மார்க்கில் ஜெயிக்கிறார். லோக்சபா தேர்தல் நம்ம அக்கௌண்ட் பண்ணி பார்க்கிறோம். ஏன்னா லோக்சபா தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா இருந்தே நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த நம்பிக்கை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இன்னைக்கு ஹானஸ்டா கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் நம்ம ஆட்சி 70 ஹாஃப் மார்க் 36 கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு பெரிய நம்பர் வாக்காளர்களுக்கு பாஜக பணம் கொடுக்கிறதாக அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தொகுதியில் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இல்லாத காரணத்தினால அவர் நல்லது எதுவுமே பேசாம கடந்த 3 நாட்களாக ஒன்லி அலிகேஷன், பணம் கொடுக்குறாங்க. எப்பொழுதுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு பேக் ஃபுட்ல இருக்கிறார். டெல்லியினுடைய அவருடைய சொந்த தொகுதியில வெளியே பிரச்சாரத்துக்கு கூட அதிக நேரம் கொடுக்க முடியாம தொகுதிக்குள்ள மாட்டியிருக்கிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவரை தற்காத்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் பணம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்று நான் பார்க்கிறேன். திருப்பங்கூரத்தில் 144 போட்டுருக்காங்க, அதை பத்தி மாவட்டம் முழுவதுமாக. அதாவது என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னா திருப்பரங்குன்றத்துக்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அதான் மாநில அரசினுடைய கடமை. எல்லாம் வாங்க, சரி ஓகே, நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க, இதான் இடம், இதான் ரூல்ஸ், இதுக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரியும், 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்துக்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு வந்து என்ன, ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு ஏட்டு போட்டு ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது. அதனால இன்னைக்கு தற்காலிகமா 144 நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக 2 இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளத்தையெல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது. அதனால எத்தனை நாளைக்கு
ஒன்று, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க. இரண்டாவது, உணர்வு புண்படுத்தி இருக்கு, நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க, எந்த லான் ஆர்டரை உருவாக்குறாங்க? அதனால் இதை திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க. ஆனால் தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியாத்தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு உங்களால் தடுக்க முடியும்? கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேமை போட்டு, எந்த ஒரு அணையை கட்டி, அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாப்போம். சார், ஒரே ஒரு ஈஸியா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியோட ஒரு கார் இது பண்ணது. ஆனா அதை டோல்கேட்டுக்காக நாங்க கொடியை பயன்படுத்தணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எனக்கு அவங்க சொல்ற கருத்தில் நம்பிக்கை இல்லைன்னா, ஒரு அக்யூஸ்ட் இன்னைக்கு சினிமா ஹீரோ மாதிரி உட்காந்து பேசுறாங்க பைக்ல. நான் இது, என் ஊர் இது, எங்க அப்பா இது, எங்க தாத்தா இது, எங்க பாட்டி இது, இத்தனை அக்யூஸ்ட் இருக்கிறாங்க. இப்படி இந்த அக்யூஸ்ட் மட்டும் பேசுற வீடியோ அக்யூஸ்ட் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் பொழுது அந்த அக்யூஸ்ட வீடியோ ஷூட் பண்ணது யாரு? அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா இல்லையா? அதை மீடியா கொடுத்தது யார்? அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேங்கை வயல். திடீர்னு 4 அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க, திடீர்னு ஆடியோ வருது, திடீர்னு வீடியோ வருது. ஈசிஆர் சம்பவத்தில் அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க, திடீர்னு வீடியோ வருது. ஆனால் திமுக இன்னைக்கு அவங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி கதை திரைக்கதை வசனம் எழுதினாங்களோ, இன்னைக்கு திமுகவும் ஆட்சியில எல்லாத்தையும் கதை திரைக்கதை வசனமாக மாற்ற வேண்டும் முடிவு செஞ்சுட்டாங்க. அது எல்லா பேராபத்துல போய் முடியும் போதுதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வீடியோல அந்த காட்சியில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கை